அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 9/1/2025 வியாழக்கிழமை, பரணி நட்சத்திரம். ஜோதிடம் அறிந்தவர்களுக்கும் படிப்போருக்கும் அவ்வப்போது சில சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களில் ஒன்று, ஆதிபத்தியம் முக்கியமா அல்லது சுப வீடு அசுப வீடு என்ற கணக்கு முக்கியமா? ஆதிபத்தியம், லக்னம் 1ஆம் இடம், கல்வி வாக்குக்கு 2ஆம் இடம், இது 2ஆம் ஆதிபத்தியம். 3ஆம் வீடு 3ஆம் ஆதிபத்தியம், இது முயற்சி, இளைய சகோதரனை சொல்லும். 10ஆம் வீடு தொழிலை காட்டும், அது 10ஆம் ஆதிபத்தியம், தொழிலுக்கு உண்டானது. இப்படி ஒவ்வொரு செயலை குறிப்பிடுவது 12 இடங்கள். ஒவ்வொன்று செயலை சொல்லும். சுப அசுப வீடு என்றால் மேஷம் அசுப வீடு, ரிஷபம் சுப வீடு, மிதுனம் சுபர் வீடு, கடகம் வளர்பிறை சந்திரன் இருந்தால் சுபம், இல்லை என்றால் அசுபன், சிம்மம் அசுப வீடு, கன்னி சுபர் வீடு, துலாம் சுபர் வீடு, விருச்சகம் அசுப வீடு, தனுசு சுபர், மகரம் கும்பம் இரண்டுமே அசுப வீடுகள், மீனம் சுபர் வீடு. இந்த கணக்கு முக்கியமா அல்லது 2ஆம் ஆதிபத்தியம் 3ஆம் ஆதிபத்தியம் என்று அந்த இடத்துக்குரிய செயல்களை காட்டக்கூடிய அது முக்கியமா? சொல்லப்போனால் இரண்டுமே முக்கியம். சரி, இந்த முக்கியத்தில் ஏதேனும் வித்தியாசம் உண்டா? உண்டு. அதுதான் நமக்கு முக்கியம். ஒருவர் என்ன துறைக்கு போவார் என்பதை ஆதிபத்தியம் சொல்லும். புதன் வீடா கணக்கு கவிதை, கடகமா மனசு சம்பந்தப்பட்டது, உபசரித்தல், விருந்தோம்பல், துலாமா பொதுஜன தொடர்பு, மேசமா இன்ஜினியரிங், தனுசு மீனமா கலைகளுக்கு அதிபதி, பண்டிதன். இப்படி ஒவ்வொன்றும் அந்தந்த கிரகங்களுக்கு உரித்தான பணிகளில் துறைகளில் ஈடுபடுத்தும். இதற்கு ஆதிபத்தியம் முக்கியம். சரி, சுபர் வீடு அசுபர் வீடு இந்த கணக்கு. ஒருவர் அந்த துறையில் மேனேஜராக இருக்கிறாரா, பியூனாக இருக்கிறாரா, கை நிறைய சம்பாதிக்கின்றாரா அல்லது பற்றாக்குறை சம்பாத்தியம் பெறுகிறாரா என்ற வித்தியாசத்தை இந்த சுப அசுப வீடு காட்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இரண்டுமே தேவைதான். அப்படி பார்க்கும்போது முக்கிய தேவை எது? ஆதிபத்தியம். ஏனென்றால் நாம் எந்த துறையில் ஈடுபட வேண்டும், எதை படிக்க வேண்டும், எப்படிப்பட்ட வேலை நமக்கு அமையும், எப்படிப்பட்ட மனைவி அல்லது கணவன் அமைவான், குழந்தை அமையும் என்பதையெல்லாம் காட்டக்கூடியது இந்த ஆதிபத்தியம். அவர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படிப்பட்டது அமையும் என்பதை காட்டுவது சுப அசுப வீடு. அது அவைகளால் லாபமா நஷ்டமா, சந்தோஷமா மன கஷ்டமா, இவைகளையெல்லாம் அந்த சுப அசுப வீடுகள் காட்டும். எனவே எது நமக்கு கிடைக்கும், எதில் நமக்கு ஈடுபாடு காட்டினால் நல்லது என்பதற்கு இந்த ஆதிபத்தியம் மிக மிக முக்கியம். எனவே அதற்கு தந்துவிட வேண்டும் முதலிடம். அதற்கு பிறகு அதை வைத்து நாம் அனுபவிக்கும் சுகங்கள் இருக்கின்றன அல்லவா, அனுபவங்கள், அதுதான் சுப அசுப வீடு. எனவே அதுக்கு 2ஆம் பட்சம். ஆக இரண்டுமே தேவை. என்ன ஆதிபத்தியம் என்பதும் தேவை. அப்பொழுதுதான் சரியாக கணக்கிட்டு எந்த வழி நமக்கு உரியது என்று அறிந்து அதில் ஈடுபட முடியும். இந்த சுப அசுப வீடு ஈடுபட்ட பின் எந்த அளவு நாம் அனுபவிக்க இருக்கிறோம்
நிரம்பவா குறைவா என்ற கணக்கை இந்த சுப அசுப வீடுகள் காட்டும். அன்பர்களே, இந்த ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சரியானவற்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்கள். அப்படி தேர்ந்தெடுப்பது பேச்சாகவும் செயலாகவும் இருக்கிறது. எப்படி பேச வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று நல்ல ஒரு வழியை இன்று நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, நாளைய தினம் எது போன்ற கஷ்டங்களெல்லாம் வரலாம் என்பதை சரியாக இன்று நீங்கள் கணிப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, நிறைந்த லாபம் உண்டு. உங்கள் புத்தி கூர்மையால் A to Z என்பார்களே, எல்லாவற்றையும் முழுமையாக ஆராய்ந்து வெற்றி தரும் மார்க்கத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, உங்கள் திறமையை காட்டி நல்ல பெயரை, நல்ல சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த திறமையை நீங்கள் செய்யும் செயலில் காட்டி இதை பெறுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது லட்சியம் ஒன்று இன்று நல்லபடியாக நிறைவேறுகிறது, கடுமையான கஷ்டத்திற்கு பின். கன்னிராசி அன்பர்களே, அந்நியர்களால் இன்று உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு அந்நியர் உங்களது நெடுநாள் கனவை இன்று பூர்த்தி செய்ய வாய்ப்பு உண்டு. நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, கஷ்டம் தீர்த்து நற்பெயர் பெறுதல். கஷ்டம் என்றால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் அல்ல, அடுத்தவருக்கு ஏற்படுகின்ற ஒரு கஷ்டத்தை நீங்கள் போக்கி அதனால் ஒரு நற்பெயரை பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி வரவேற்பு, மதிப்பு, புகழுரை பெறுவீர்கள், புகழப்படுவீர்கள். மறுபாதி தேவையற்ற செலவீனங்களுக்கு உட்படுவீர்கள், ஏற்படுத்துவார்கள். சற்றே கவனம். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். காலை எழுந்தது முதல் மதியம் வரை உங்கள் வண்டி நஷ்டக்கணக்கில் ஓடும். நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். மதியத்திற்கு பிறகு தடம் மாறுகிறது. லாபம் 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 என்று ஏற்படுகிறது. மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, பிடித்ததை செய்ய முடியும், செய்கின்றீர்கள். விரும்பியதை பெற்றுக்கொள்கின்றீர்கள். இதுக்கெல்லாம் காரணம் இன்று நீங்கள் காட்டும் திறமை அங்கீகரிக்கப்படுவதால் இவை நடக்கும்.
கும்பராசி அன்பர்களே, நீங்கள் நினைத்த பணி நல்லபடியாக நடப்பதற்கு எத்தகைய முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்ற தேடலில் சரியான முயற்சியை கண்டுகொள்ளும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, இன்று யாராலும் உங்களுக்கு ஒரு கெடுதலையை கொண்டு வர முடியாது. யாரும் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார்கள். நீங்கள் தான் செய்து கொள்ள வேண்டும். உங்கள் பேச்சால் நீங்கள் சும்மா இருந்திருக்கலாம். பேசி வேண்டாத சிரமங்களை வரவழைத்து கொள்வீர்கள் என்று காட்டுகிறது. கவனம். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.